வணக்கம், சஞ்சய் காயின்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொஞ்சம் ஃபாரின் காயின்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப பழக்கமான காயின்ஸுகள், ரொம்ப பழக்கம் உள்ளது இருக்குது. பாருங்கள், பார்க்கலாமா? பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுன்னா எடுத்து நீங்கள் நெட்டில் பார்த்துக்கிடலாம். இல்லை, கண்டிஷனாக உள்ள காயின் டைட்டில் இருக்குது பாருங்கள். 1 பாருங்கள், அப்படி திளங்குது பாருங்கள். இது ஒலிம்பிக்ஸ் 2010 உள்ள காயின்ஸு. $. ஒலிம்பிக்ஸ்க்கு வேண்டி இறக்குனது. அதெல்லாம் டேட்டு எல்லாம் பார்த்துங்க. 2010. இதுவும் பார்த்துங்க. இது $. தான். அப்படி தெலுங்குது, அப்படியே ராணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்களா? யூஎன்சி. இது வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கலை, டீலர்கிட்ட வாங்கினது. கஸ்டமர்கிட்ட வாங்கினால தான் ரொம்ப விலை குறைச்சியாக கொடுத்துருவேன். டீலர்கிட்ட வாங்கினது. இது சும்மா மண் தான் பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்குங்க. இது வந்து ரொம்ப பழதான காயின் தான். ஆனால் காயின்ஸ் பார்க்குற புதுசு மாதிரி இருக்குது. ரொம்ப டேட்டு பழசு. 1953 உள்ளது. பார்த்துக்கிட்டீங்களா? பார்த்துக்குங்க. 1953 தானே? 3-2 என்ன? 2 இது ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். ஒன்று, 2, 3, 4, 5. இந்த 5 காயின்ஸு $1000 கொடுத்துருக்கேன். அது விலை உள்ள காயின்ஸ் தான். நீங்கள் நெட்டில் வேணாலும் போய் நெட்டில் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயும் அந்த விலைக்கெல்லாம் யாருக்கும் வாங்க முடியாது. அந்த மாதிரி விலை போட்டிருக்கேன் ஒரு காயின்ஸுக்கும். நீங்கள் பார்த்துக்குங்க. இதுவும் பாருங்கள். இது ராணி தான். இதுவும் டேட்டு பழைய டேட்டு, ரொம்ப பழதானது. இதுடா என்ன 1949 உள்ளது. பாருங்க. இது என் டேட்டை பார்த்துக்குங்க. ஈகிள் 50. $150 கொடுக்கணும். சரி, 3 சேர்ந்து $400 கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள். ரொம்ப பழதானது தான். ராணியோட $. தான் இதுவும். அரபு தான், பழைய காயின்ஸு. பார்த்துக்கோங்க.
இது ஒரு ராணியோடது. இது பாகிஸ்தானில் உள்ள 5 ரூபா. பாகிஸ்தானில் உள்ள 5 ரூபா 2004 2005 இருக்குது. 2 இதில் 2 காயின்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம இங்கே இந்தியன் 5 ரூபா மாதிரி தான் இருக்குது வெயிட்டு வீட்டெலாம். ஆமாம், ஒன்று இன்னொன்று வரல 2005. நல்லா கண்டிஷனாக உள்ள காயின். 2004 2005 2 இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. நெட்லெல்லாம் பார்த்தேன். நெட்டு விலையெல்லாம் நம்ம விற்க முடியாது, வாங்க முடியாது. பார்த்துக்கோங்க. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 காயின்ஸ். 8 காயின்ஸு 600 ரூபா வருது. 600 ரூபாய்க்கு வருது. பாருங்க, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான காயின்ஸு. ரொம்ப காஸ்ட்லி. செம்பு நாணயம். லைட்லாம் பார்த்துக்குங்க. ரொம்ப பழைய நாணயம். 60 ஜூம் பண்ணிடுமா? பார்த்துக்குங்க. அடுத்து இது இந்த அழுக்கு தான் பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இது 1938 பார்த்துக்கிட்டலாம். செம்பு நாணயம். இது ரெண்டும் இந்த 2 நாணயம் செட்டாக கொடுத்துருக்கேன். 300 ரூபா. சரியா? அதுங்க ஜூம் பண்ணி வச்சுருங்க, அப்படியே பாருங்கள். உங்களுக்கு எது தேவையோ ஃபோன் பண்ணுங்க. ஒரு செட்டாக கொடுக்குறது தான் நல்ல நினச்சி. பார்த்துக்கிட்டலாம். ஜூம் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க. டேட்டுங்காரிகள் 1990. நம்ம இந்தியாவில் ஒரு காயின்ஸ் இருக்குது இது மாதிரி. அது செம்பு நாணயத்தில் வரும். இது ஒலிமிக்ஸ் டாலர்லாம். 2010 உள்ள ராணி போட்டோ அடக்கம் இருக்குது. அதில் அப்படி செல்லங்குது பாருங்கள். அப்படி புதுசு. அதான் இதை கொஞ்சம் விலை கூட. டீலர்கிட்ட வாங்கினது. இது ஒரு ராணி. இதில் அந்த செட்டில் சேர்ந்தது. இதெல்லாம் வேணால் க்ளீன் பண்ணி நிறுத்தினது, பிரச்சனை இல்லை. மண்ணு தான். எல்லாம் ஒன்று வாங்க போனால் 300 400 சொல்லுவாங்க ஒரு காயின்ஸுக்கு. அது இவ்வளோ சுத்தம் வரதா. இது பார்த்தில 1952. இதுக்கெல்லாம் குறைஞ்ச 300 ரூபா கேட்பாங்க. ஒரு காயின்ஸுக்கு 400 300 கேட்பாங்க. பார்த்துக்குங்க. இந்த 5 ரூபாய் பாருங்கள். பாகிஸ்தானில் உள்ளது. பாகிஸ்தான் 2004. நல்லா புதுசு மாதிரி தான் இருக்கு பாருங்க. அதாவது டீலர்லேருந்து வரும்போது கொஞ்சம் கண்டிஷனாக தான் வரும். இதில் பார்த்துக்குங்க.
வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய காயின்ஸை புக் பண்ணிருக்கேன், இன்னும் வந்து சேரலை. நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு போடலாம். இதை போடுறதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல, எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி தான் வந்துச்சு. இது ஒரு டீலர்கிட்ட வாங்கினேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம்.